அதிகாரி சொன்னது என்னன்னா ஒரு 3.5 ஏக்கர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. ஆனா 20 ஏக்கருக்கு மேல எக்ஸ்ட்ரா எடுக்கப்பட்டிருக்கு என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அந்த குவாரி இழுத்து மூடப்படுது. இப்படி முறைகேடாக இழுத்து மூடப்பட்ட குவாரியை மீண்டும் திறப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் கனிமவள இயக்குநர் மூலமாக பல்வேறு முயற்சிகள் நடந்தது. அதுக்கு பின்னணியில் இருந்தது யாருன்னா மனோ தங்கராஜ். குவாரியை இழுத்து மூடிய குவாரியை திறப்பதற்கும் கனிமவள இயக்குநர்களை வச்சு மீண்டும் அதை செயல்படுத்துவதற்கும் வேலை செஞ்ச மனோ தங்கராஜ் நட்டாலம் குவாரியை மூணுக்கு நான் தான் காரணங்கிறாரு. நட்டாலம் குவாரிக்கும் மனோ தங்கராஜுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தன்னை ஒரு கனிமவள காவலர் போல காட்டிக்கொள்றாரு மனோ தங்கராஜ். 44 கோரி நாங்க தான் மூட வச்சுன்னு இவர் 44 கோரி 44 கோரிங்கிறல 40 கோரி. இந்த 40 கோரி எந்த கோரினா 2011க்கு முன்னாடியே அனுமதி வாங்கி 2021 காலாவதியாக இருந்த லைசன்ஸே காலாவதியாக இருந்த குவாரிகளை 2019 அதிமுக ஆட்சி காலத்துல உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மூடப்படுது. அது அப்போ மனோ தங்கராஜ் போராடினாரு. நான் தான் போராடினேன், நான் போராடித்தான் மூணுங்கிறாரு. அன்னைக்கு தான் திமுக எதிர்கட்சியாச்சு. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தான் எல்லாத்துக்கும் போராடுமே. எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக போராடும். தூய்மை பணியாளருக்கு போராட இல்லையா, செவிலியருக்கு போராட இல்லையா, ஆசிய பெருமக்களுக்கு போராட இல்லையா, மீத்தேன் பிரச்சனைக்கு போராட இல்லையா, இல்ல ஹைட்ரோ கார்பனுக்கு போராட இல்லையா? எதுக்கு போராடல? எதிர்கட்சியா இருக்க திமுக எல்லாத்துக்கும் போராடணும். ஆளுங்கட்சியா வந்தா தானே கமிஷன் வாங்கிட்டு கம்முனு படுத்துரும். மனோ தங்கராஜ் தன்னை கனிமவள காவலர்னு பேசிக்கிறார. மனோ தங்கராஜனுடைய பால்வளத்துறையினுடைய உதவியாளராக இருந்த போத்திராஜ் என்பவர் மூலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசூல் வேட்டை நடத்தி, அதாவது வலுக்கட்டமா பண்ணிருக்காங்க. ஏன் கன்னியாகுமரியில் கல்குவாரியில் அதிகமாக திறக்கப்படணும் அப்படின்னு மனோ தங்கராஜ் விரும்புறாருன்னா, கன்னியாகுமரியில் திறந்தாதான் கமிஷன் இவர் வாங்க முடியும். இப்போ திருநெல்வேலி சமவெளி பரப்பு, குழிப்பாறைகள். இங்க நீங்க குவாரிகள் அமைச்சீங்கன்னா பெரிய மலைகள் உடைக்கப்படாது, பாறைகள் உடைக்கப்படும், குழிப்பாறை உருவாக்கப்படும், சமவெளி பரப்புல எடுக்க போறாங்க. இப்போ கன்னியாகுமரியில் குவாரியே இல்லாம போயிருச்சுன்னா திருநெல்வேலியிலிருந்து தான் கல்லு கன்னியாகுமரிக்கு வரணும், திருநெல்வேலியிலிருந்து தான் கேரளாவுக்கு போகணும். இப்ப திருநெல்வேலியிலிருந்து வரும்போது திருநெல்வேலிக்காரன் போயிட்டு இவர் போய் கேட்க முடியாது. ஏன்னா அங்க அமைச்சர் இருப்பாங்க, அங்க உள்ள அதிகாரிகள் இருப்பாங்க. கன்னியாகுமரினா இவர் ஏன் கண்ட்ரோல்? ஏன்னா மாவட்டம் குறுநில மண்டலம் மாதிரி அவருடைய கண்ட்ரோல் இல்லையா? அப்போ கன்னியாகுமரியில் குவாரி இருந்தா மட்டும்தான் இவர் வசூல் வேட்டை நடத்த முடியும். அரசு சொல்றது 4 குவாரி. ஆனா முறைகேடாக பல குவாரிகள் இன்றைக்கும் கன்னியாகுமரியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதாரப்பூர்வமா சொல்லணும் அப்படின்னா, நாகர்கோவில் பக்கத்துல கிம்ஸ் மருத்துவமனைக்கும் வின்ஸ் பொறியியல் கல்லூரிக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு குவாரிய முறைகேடாக செயல்படுத்தி தேவையான கல்லை பூரா வெட்டி எடுத்துட்டு அப்புறம் மூடிருக்காங்க. ஏற்கனவே செயல்பட்ட குவாரியில இவங்க தேவைக்கு கல் எடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? முறைகேடா கோடி நடக்குதா இல்லை? இங்கெல்லாம் மனோ தங்கராஜ் ஏன் குரல் எழுப்பல? இங்கெல்லாம் மரணத்தை ஏன் பேசல? எப்படி பேசுவாரு? போத்திராஜ் மூலியமாக எல்லா குவாரிக்காரன்ட்டையும் வசூல் வேட்டை நிகழ்த்திருக்காரு. நிகழ்த்தி கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேல இந்த கல்குவாரியில போத்திராஜ் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாங்கிடுறாப்ல. வாங்கிட்டு இதெல்லாம் முறைகேடான வந்த காசு தானே, இதெல்லாம் அமைச்சருடைய சம்பள பணமா கொண்டு போய் அப்படியே கொடுக்க, அவனுக்கு பணத்தை பார்த்தோன்னே போத்திராஜுக்கு ஆசை வந்துருச்சு. நீ மட்டும் வலுவா அடிப்ப, நான் அடிக்க கூடாதான்னு சொல்லி திருடனுங்கிட்டே திருடன் எப்படி இருக்கும் அது மாதிரி போத்திராஜ் என்ன பண்றாப்ல, இந்த பணத்தை தூக்கிட்டு கேரளாவில் போய் தலைமறைவாகி அப்புறம் சொந்த ஊர் கோயில்பட்டிக்கு ஓடி போயிடுறாப்ல. இப்போ இந்த பணத்தை காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்க முடியாது. நேரா மனோ தங்கராஜ் என்ன பண்ணிக்காப்ல, என் பிஏவை காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட போய் கதறி அழுதுருக்காப்ல. 1 கோடி ரூபாய் பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க, எனக்கு திறண்டிய பணம், அவன் ஆள் கூட தேவையில்லை, பணத்தை மட்டும் வாங்கி கொடுங்க, தேர்தல் செலவுக்கு எனக்கு பணம் அப்படின்னு கேட்டிருக்காப்ல. சார் இதெல்லாம் போய் எப்படி சார் கம்ப்ளைண்டா எழுத முடியும்? நீங்க எந்த பணம் கேட்டா எப்படி சார் சொல்லுவீங்க அப்படின்னு மூடிக்கிட்டு திருடனுக்கு தேல் கொட்டின மொமெண்ட்டுமாங்கல, அந்த மொமெண்ட்டுக்கு போயிருக்காரு மனோ தங்கராஜ். இப்ப போத்திராஜ் இல்ல, இப்ப யாரை வச்சு வசூல் பண்றது அப்படின்னு வெள்ளை ரவி என்கிற விஜிலன்ஸ் ரவி இப்போதைய அல்லக்கை, அந்த அல்லக்கையை வச்சு இன்னைக்கு கன்னியாகுமரி பகுதியில முழுமையான வேட்டையை நடத்த துவங்கியிருக்காரு மனோ தங்கராஜ். அது மட்டும் இல்லாம அவருடைய மகன் ரேமோன் மூலமாக கன்னியாகுமரி வழியா எந்த வண்டி போனாலும், அதாவது முன்னாடிலாம் ஆற்காட்டு நவாபுகள் இருப்பாங்க, ஆற்காட்டு நவாபுகளுக்கு வரி கொடுத்தா மட்டும்தான் நாம வாழ முடியும். அவருக்கு நெல்லாகவோ தானியமாகவோ நம்ம வரியை கட்டணும், காசாவோ கட்டணும். அப்படி ஆற்காடு நவாப் மாதிரி இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல நவாப்புகள் இருக்காங்க. அப்படி ஒரு கன்னியாகுமரிக்கான ஆற்காட்டு நவாப் தான் மனோ தங்கராஜுடைய ஆசை மகன், அன்பு மகன் ரெமோன். இந்த ரெமோன் மூலமாக ஒரு வண்டிக்கு 300 ரூபாய் கனிமவள காவலர்னு தன்னை பெருமையோடு பீத்திக் கொள்ற நேர்மை, வாய்மை, உண்மை. நேர்மைனா, வாய்மைனா, உண்மைனா பேசுறதுக்கு வாய் மட்டும் இருந்தா பத்தாது, மனசுல இருக்கணும். கன்னியாகுமரியில நீங்க வண்டிக்கு 300 ரூபாய் வாங்கல,
நீங்க உங்க போத்திராஜ் மூலமா கனிமூல கொள்ளையிட்ட காசு வாங்கவே இல்லை. எந்த விதமான குவாரிக்காண்டி காசு வாங்கல. நீங்க ஏதாவது ஒரு தேவாலயத்திலிருந்து சத்தியம் பண்ண தயாரிக்கீங்களா? அவருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த 5 வருஷத்துல சட்டவிரோதமா கனிம வள கொள்ளை நடக்குதா நடக்கலையா? 100% இல்ல. 100% மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அவரு எல்லா மிகப்பெரிய ஒரு சூழலியல் அழகோடு இருக்கக்கூடிய கன்னியாகுமரிய கேரளால இருந்து கொண்டு தெருநாய போடுறான். கண்டிக்க வக்கு இல்லாத துப்பு இல்லாத மனோ தங்கராஜ் அங்கிருந்து எலும்புகளை மாட்டு எலும்புகளை கொண்டு போடுறான். அதை கண்டிக்க வக்கு இல்லாத துப்பு இல்லாத மனோ தங்கராஜ் மாட்டு தோலை, மாட்டு கழிவை, மனித கழிவை, வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட், மெட்டர்னிட்டி வேஸ்ட், கேன்சர், புற்றுநோய் கழிவுகளை கொண்டு போய் பார்டர்ல எல்லையில கொண்டு போறான். அதை கண்டிக்க வக்கற்ற துப்பற்ற மனோ தங்கராஜ் நாம் தமிழ்ச்சி கேள்வி கேட்ட உடனே நாங்கெல்லாம் போராடும் போது நீங்க உங்க அப்பாவோட கோமணத்துக்குள்ள நெஞ்சில ஒரு கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர், ஒரு கட்சியினுடைய ஆளுங்கட்சியுடைய அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு. திருப்பி யாராவது ஒருத்தர் பதில் இப்படி கேட்டிருந்தா என்ன எங்க கொண்டு மூஞ்ச வைப்பாரு? நாம கேட்க வேண்டாம். அவருடைய தம்பி ஜெகன் மனோ தங்கராஜ் இருக்காப்ல, யாரு மனோ தங்கராஜுடைய தம்பி ஜெகன் தங்கராஜ்னு சொல்லி சமூக வலைதளம் ஃபேஸ்புக் தினமும் வீடியோ போட்டுருக்காரு. இவருடைய லீலைகள், இவர் எப்போ ஏர் ஃபிளைட்ல போனாரு, யார் கூட போனாரு, எங்கெங்க போனாரு, எல்லாத்தையும் பட்டியல நான் வச்சுக்கிறேன். 20 வருஷம் அவர் கூட வந்த தம்பி தானே, உடன் பிறந்த தம்பி சொல்றாரு, நீ எல்லாம் உண்மை நேர்மை வாய்மை பத்தி பேச தகுதி இருக்காடா அப்படின்னு ஒரு தம்பி கேக்குறாப்ல. இப்ப மினிஸ்டர் இல்ல, எக்ஸ் மினிஸ்டர் மனோ தங்கராஜ பத்தி பேசுறேன். கொஞ்சம் வீடியோ போட்ட உடனே எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிக்கிற எல்லாத்தையும் நான் கேக்குறேன். அங்க ஜஸ்டின் போத்தி இனி ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கு. இவங்க எல்லாருமே 10க்கு கீழே. அப்ப புரிஞ்சுக்கீங்க, இவங்களுக்கு வேலையே இல்லைண்டா மந்திரிக்க பேரை சொல்லி காசை வாங்குறது, ரைடு போறது, பொம்பளைகளை கூட்டிட்டு சுத்துறது, தண்ணி அடிக்கிறது, லெக்சரியா வாழ்றது. அதுலயே அந்த ஜஸ்டின்ங்கிற பையன் அவன் நம்பர் 1. நம்பர் 1ன்னா அதுக்கு கூட ஒரு 8 கூட்டிங்க. அவன் அவனுக்கு பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அவன் 24 மணி நேரமும் மந்திரிய வீட்டுல தங்கி இருக்கான். இல்லது பூரா பொம்பளைங்கள்ல அந்த பேர்ல நான் இப்ப சொல்லல, அடுத்தடுத்துல போடுறேன். எந்தெந்த பொம்பளைங்க போனாங்க, எந்தெந்த பிளைட்ல போனாங்க, என்னன்னைக்கு போனாங்க, எல்லா லிஸ்டும் எடுத்துதான் வச்சிருக்கேன். எல்லாம் ஒன்னா வரும். நீங்க ஓட்டு போடுறது போடுங்க, இல்லது இவன்கிட்ட கேள்வி கேட்டு இவனால ஒழுங்குபடுத்துங்க. எலெக்ஷன் கோடு வந்துருச்சு, தேர்தல் ஆணையத்துறை கட்டுப்பாட்டை ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு வந்துருச்சு. ஆனாலும் இப்போதும் கனிமோட வேட்டை. நேரடியா அமைச்சர் ரகுபதியுடைய பிஏக்கள் செய்யது ரசீத் 2 பேர் அண்ணன் தம்பி. இந்த செய்யது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ரேஷன்களை வேலை பார்த்து அதுல முறைகேடாக பணம் சம்பாதித்தார் என்று பணி நீக்கம் செய்யப்பட்ட செய்யது அமைச்சர் ரகுபதியுடைய அன்அபிஷியல் பிஏ. இந்த செய்யது மூலமாக தமிழ்நாடு முழுக்க பல கல்குவாரிகள்கிட்ட காசு கேட்டிருக்காங்க. ஏக்கருக்கு 5 லட்சம். தேர்தலுக்கு நிதி தேவைப்படுது, அமைச்சருக்கு கொடுக்கணும், ஆளுங்கட்சி கொடுக்கணும், மேல கொடுக்கணும், படத்தை கொடுங்க. ஐயோ எப்படியா இப்ப கொண்டு போய் கொடுக்கறது? கொடுங்க, எப்படியாவது கொடுங்க. ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் கொடுங்க சொல்லி ஒவ்வொரு கல்குவாரி முதலாளிகளையும் மிரட்டி ஒரு பக்கம் செய்யது குறிப்பு ரகுபதி அமைச்சருடைய பிஏ செய்யது குறிப்பு பணம் வாங்குதுன்னா, இன்னொரு பக்கம் இங்க மனோ தங்கராஜ் அன்கோ அவருடைய மகன் ரெமோனு, அவருடைய அல்லக்கை அந்த விஜிலன்ஸ் ரவிங்கிற வெள்ளை ரவி, இவங்க மூலமாக கன்னியாகுமரியில மிகப்பெரிய வசூல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது. இத தம்பி ஹிம்லர் கேட்ட உடனே தான் ட்ரிகர் ஆயிட்டாப்ல. ஆக்சுவலா மனோ தங்கராஜ் என்ன முடிவில் வந்திருக்காருன்னா, நாம கத்தி கூப்பாடு போட்டு ஹிம்லரை ட்ரிகர் பண்ணி விட்டுருவோம், ஹிம்லரை இது பண்ணி விட்டு நாம கொஞ்சம் பேரும் புகழ் வாங்கிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிருக்காப்ல. வேற ஒண்ணும் இல்ல, பத்மநாபபுரம் தொகுதியில இந்த முறை சீட்டு கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தொகுதி பக்கம் போகவே இல்லை, தொகுதி பக்கம் போனா மக்கள் அப்படின்னு துப்புற ரேஞ்சில் இருக்கான். விருப்ப மனு கொடுத்து போயிருக்காப்ல. இது நடக்கும் இல்லையா, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கலந்தாய்வு நேர்காணல். அதுல நேர்காணலுக்கு போகும்போது கடுமையான எதிர்ப்பு நாகர்கோயில் கன்னியாகுமரி பதிலிருந்தே மனோ தங்கராஜுக்கு இருந்திருக்கு. அப்ப முதலமைச்சரும் என்னப்பா இவ்வளவு குற்றச்சாட்டுல உன் மேல, சரி பாப்போம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. இப்ப கன்ஃபார்மா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்ப சீட்டு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? RSS எழுதுவோம். மண்டைக்காடு கலவரத்தில் நான் அன்னைக்கே 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே 500 மாணவர்களை திரட்டிட்டு போனேன். 10ஆம் வகுப்பு படிக்கும் போது மண்டைக்காடு கலவரத்துக்கு 10ஆம் 11ஆம் தெரியாது, நான் 500 பேர் திரட்டிட்டு போனேன். யாரு? மனோ தங்கராஜ். அண்ணே ஒரு கனவா இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாங்கிற மாதிரி அடிச்சு விடலாம், அதுக்குன்னு அவுத்து விடக்கூடாது.
கோவணத்தை அவுத்துட்ட மாதிரி இவ்வளவுலாம் ரொம்ப லெங்தாலாம் அவுத்து விடாதீங்க, பத்தாது, எங்கள் காதுகள் பாவம் இல்லையா. 10ஆம் படிக்கிற பையனுக்கு 500 பேரை தட்டிட்டு மண்டைக்காடு கலவரத்துக்கு எதிராக இவர் போனாராம். ஏன்னா இவர் வந்து RSS எதிர்ப்பாளராம், பிஜேபி எதிர்ப்பாளராம். தேர்தல் வந்துட்டா போதுமே பிஜேபி எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு. முதல் முறையாக திமுக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரானீங்கல்ல, IT அமைச்சரா ஆன உடனே யாரன்னா நீங்க போய் சந்திச்சீங்க? தென்காசியில வந்து ஜோகாவோட சிறிதர் வேம்போது சந்திச்சு போனீங்க. சிறிதர் வேம்பு யாரு? வைகுந்தர் வழி வந்தவரா? வள்ளலார் வழி வந்தவரா? யார் அவரு? சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்பு, வர்ணாசிரம கோட்பாடு, சனாதனத்தை எதுக்க வந்தவரா சிறிதர் வேம்பு? அவர் பக்கா RSS. நீங்க IT மினிஸ்டர் சிறிதர் வேம்பு போய் பாக்குறீங்க அப்படின்னா, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா நீங்க யாரு? கன்னியாகுமரி பிஜேபி, RSS எல்லாருடையும் தொடர்பு வச்சுக்கிறது, பக்கா வச்சுக்கிட்டு மண்டைக்காடு கலவரம், அந்த காடு கலவரம், அதுல நான் பங்கேற்றேன், RSS பிஜேபின்னு உருட்டுவது எதுக்கு? வாக்கை பறிக்க, கிறிஸ்தவ பெருமக்களுடைய வாக்கை பறிக்கணும், நான் வந்து பெரியாள் மாதிரி காட்டிக்கணும். அதுக்காகத்தான் இந்த மாதிரியான பேச்சுகள். பக்கா RSS பிஜேபியுடைய மென்டாலிட்டி என்ன இருக்குமோ அதே மென்டாலிட்டி கொண்டவர் தான் மனோ தங்கராஜ். அண்ணன் சீமான் அவர்கள் மீது விமர்சனம் இருந்தால் அவரை விமர்சிக்கலாம். திராவிட இயக்கம்னா சீமான் வந்து பணையிட்டு இருந்து பாருங்க. என்ன சொல்றாரு? சீமான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பிறந்தனாலே அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பணையேறிகள் என்று அதே சமூகத்தில் பிறந்த மனோ தங்கராஜே சொல்றாரு. திராவிட இயக்கம்னா பணையேறிட்டு இருந்திருப்பாருன்னு. அண்ணன் கேட்டாரு, சரி திராவிட இயக்கம்னா நான் பணையேறிட்டு இருந்திருப்பேன், நீ இருந்திருப்பேன்னு கேட்டாரு. சீமானவர்கள் மட்டும் இல்ல, அசோக் ஹோஸ்னி என்கிற தந்தி தீவுடைய நெறியாளர் அவங்க வந்து இந்த பால் சம்பந்தப்பட்ட பால்வளத்துறை அமைச்சர் இல்லையா, பால் சம்பந்தப்பட்ட இதை பற்றி பேசும்போது பாலில் வந்து கொழுப்பு நீக்கி வரதா சொல்றாங்கன்னு, உங்களுக்கு கொழுப்புனா ரொம்ப பிடிக்குமோன்னு கேட்கிறாரு. ஒரு பொண்ணு பர்சனலா கொழுப்பு ரொம்ப பிடிக்குமோன்னு சொல்லி கொழுப்படுத்து போய் வாய்க்கொழுப்பு எடுத்து போய் கேட்கிறாரு. இவங்க தான் பெண்ணியத்தை காக்க வந்த, நாகரிகத்தை காக்க வந்த, கலாச்சாரத்தை காக்க வந்த, பண்பாட்டை காக்க வந்த கட்சி. மரியாதைக்குரிய CV சண்முகம் அவர்கள் வந்து ஒரு நடிகை குறித்து பேசி நாம கண்டறிச்சோம். கனிமொழி கண்டிக்கிறாங்க. CV சண்முகத்தை கண்டிக்கிற கனிமொழி மனோ தங்கராஜை கண்டிப்பாங்களா? நீ எல்லாம் அப்ப உங்க அப்பா கோமணத்துல இருந்தான்னு கேட்கிறாங்களே, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இது எந்த மாதிரியான வார்த்தை அப்படிங்கிறத கனிமொழி, கண்ணியமிகு கனிமொழி கேட்பாங்களா? இந்த மனோ தங்கராஜ் ஒரு அடிப்படை அறிவில்லாத அமைச்சர் என்பதற்கு எடுத்துக்காட்டு தெரியுமில்ல. இவருடைய துறை பால்வளத்துறை. ஆனா நான் சீமானவர்கள் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, விவசாயம் பார்க்க சொல்றாரு. சீமானா படிச்சவன ஆடு மாடு மேய்க்க சொல்லுவாரு, சீமான் வந்து விவசாயம் பார்க்க சொல்லுவாருங்கிறாரு. துறை பால்வளத்துறை. பால்வளத்துறைக்கு ஆடு மாடு மேய்க்கலாம். பால் எப்படி வரும்? புண்ணாக்குல இருந்து வருமா? புளியங்கொட்டையில இருந்து வருமா? புல்லுல இருந்து வருமா? எதுல இருந்து வரும்? பால் எதிரியா பிச்செடுப்ப எப்படி வரும் பால்? ஆடு மாடு மேய்ச்சாதானே பால் வரும், மாடு மேய்ச்சாதானே பால் வரும். ஒரு பால்வளத்துறையின் அமைச்சர் சொல்றாருங்க, சீமான ஆடு மாடு மேய்க்க சொல்றேன். சீமான வாங்குற வாழை தூக்கிட்டு, கஞ்சியை தூக்கிக்கிட்டு, தலையில முண்டாசை கட்டிக்கிட்டு, வெயில்ல வந்து போய் மாடு மேய்க்க சொல்லல. முதல்ல ஒரு பால்வளத்துறை அமைச்சர் உலக நாடுகளில் எப்படி பாலினுடைய தேவையை பூர்த்தி பண்றாங்க. தமிழ்நாட்டினுடைய பாலின் தேவை கிட்டத்தட்ட 2 கோடி லிட்டர். அதுல கிட்டத்தட்ட 50 லட்சம் லிட்டரை கூட தமிழ்நாடு அரசால பூர்த்தி பண்ண முடியல என்று சொல்றாங்க. ஆந்திராவில இருந்து கடன் வாங்குது. ஆவின் என்பதே ஆந்திராவின் கறி, ஆந்திராவின் பாலாக மாறி இருக்கிறது. அந்த ஆவின் பாலை பெரும்பாலும் பவுடர் பாலாக மாறி இருக்குது. ஆவின் பால்ல வந்து முழுமையான புரதச்சத்து இருக்கா? 100 விழுக்காடு அப்படி நாட்டு மாட்டு பால்ல கறந்து வருதா? முழுக்க முழுக்க கலப்பின மாடுகள், முழுக்க முழுக்க வந்து வெளிநாட்டு மாடுகள். ஒரு மாடு 10 லிட்டர் 5 லிட்டர் கறந்து சொல்லி எந்த மாடு பால் மாறி ஒண்ணு பால் கிடையாது. பால் போல ஒரு பொருள் வெள்ளையா இருக்கும், அவ்வளவுதான். அதுல முழு சத்து இருக்கு. உங்களால சொல்ல முடியுமா? உறுதிப்படுத்த முடியுமா? அண்ணன் சீமான் சொல்வது 100 விழுக்காடு தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைக்கு நாட்டு மாட்டு பாலை நான் கொடுப்பேன், நாட்டு மாட்டு பால் பண்ணைகளை உருவாக்குவேன், தமிழ்நாடு முழுமைக்கும் பால் பண்ணைகளை அரசே மாட்டை பண்ண வச்சு, அரசே மாடு மேய்ச்சி, அரசே பாலை கறந்து அரசுக்கும் தனியார் முதலாளிகள்ட்டையும் வாங்கிக்கலாம், மக்கள்கிட்டையும் வாங்கிக்கும், அரசு நடத்தும், மக்களும் அரசும் இணைந்து ஒரு அரசு நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வைங்கிறதே தெரியாம படிச்சவனை சொல்றாரு, படிச்சவனை மாடு மேய்க்க சொல்றாரு. அமைச்சர் KA நேரு திருச்சியில மாட்டு பண்ண வச்சிருக்காரு. மரியாதைக்குரிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மாட்டு பண்ண வச்சிருக்காரு. அமைச்சர் பெரியசாமி மாட்டு பண்ண வச்சிருக்காரு. இப்படி எல்லா அமைச்சர்களும், ஏன் மனோ தங்கராஜ் பெரிய தோட்டம் வச்சிருக்காரு. அனிமா மாடுலாம் மேய்ப்பாரு நினைக்கிறேன். அவருக்கு மாடு மேய்க்க பிடிக்காது, வேற ஏதாவது மேய்க்க பிடிக்கும், அதில் மாடு மேய்க்க மாட்டாப்புல.
மாடுனா கூட காளை மாடு மேய்க்க மாட்டாப்புல, அது கன்ஃபார்மாக தெரியும். அவர் காளை மாடு அந்த மாதிரியான விஷயங்களே பிடிக்காது அவருக்கு, அது வாய்ப்பே கிடையாது. அவருக்கு வந்து கொம்பு இருந்தால் பிடிக்காது, அந்த மாதிரியான ஆள். அப்படிங்கும்போது மாடு இல்லாமல் பால் எப்படி வரும், நம் பால் தேவையே, நம்முடைய கறியின் தேவையே, நம்ம ஆட்டுக்கறியின் தேவையே எப்படி பூர்த்தி, இதுல மிகப்பெரிய பொருளா இருக்கு. நீ சாராய பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற, சாராயம் 54,000 கோடி வருமானம் நினைக்கிற, சாராயத்தை தாண்டி 2 லட்சம் கோடி வருமானம் இந்த பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள்ல இருக்கு என்பதை ஒரு தலைவன் பேசுறான். அதை கிண்டல் பண்ணிட்டு பால்வளத்துறை அமைச்சர் பால் தட்டுப்பாடா இருக்குன்னு பேசுறாரு. இப்பதான் முதல் முறையாக ஒரு ஊடகத்துல ஒரு அமைச்சரை நோக்கி ஒரு கட்சிக்காரங்க கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டை யாரையோ எதிர்ச்சுங்கிறாங்க, அதிமுக வாய மூடி உட்கார்ந்துருக்கு, எல்லா ஊடகத்திலும் வாய மூடி இருக்கு, பேசுறதுக்கு திராணி இல்லை. எந்த கருத்தை அதிமுக பேசும்? பால்வள கொள்ளைய, கனிமூல கொள்ளைய, ஆத்துமல் கொள்ளைய, ஊழல, லஞ்சத்தை, ஓட்டுக்கு பணம் கொடுப்பத, எதை பேசும்? எதையுமே பேச முடியாது. நீட்டை பத்தி பேசுமா? பிஜேபி கூட்டணி, சாகர் மாலா, பாரத் மாலா, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை, பரந்தூர், எதையும் பேச தகுதியற்ற ஒரு கட்சி அதிமுக. அதை விட இது தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மாணவர் போராட்டம், எந்த போராட்டத்திலும் பங்கெடுக்காது, பேசாது. அப்ப யார் பேசுவா? தமிழ்நாட்டினுடைய ஒரே எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் எல்லா ஊடக விவாதத்திலையும் பாரபட்சமே அடிக்குது. எங்களை தான் திமுக பணம் வாங்கிட்டு பேசுறான்றான். ஒவ்வொரு திமுக மாவட்ட செயலரையும் திமுக அமைச்சர்களையும் ஊடக விவாதத்துல நாம் தமிழர் கட்சி கேட்கிற கேள்வியில ஓட விட்டுட்டு இருக்காங்க. அப்படித்தான் கன்னியாகுமரியில தம்பி ஹிம்லர் கேட்ட கேள்வியில மனோ தங்கராஜ் அனைமா இதுக்குள்ள மருத்துவமனை போய் சேர்ந்தாலும் சேர்ந்திருப்பாரு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி